சிந்தனை செல்வன் இணைஞ்சிட்டார் சட்டமன்ற உறுப்பினர். சிந்தனை செல்வன் சார் வணக்கம். எதனோட அடிப்படையில் அதிமுக வலுவிழந்து வருது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசினார், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதில் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை குறித்து நான் ஒரு சில வரிகள் சொல்லிட்டு உங்களுடைய கேள்விக்கு நான் வரேன். ரெண்டு எதிரிகளை ஒரே நேரத்தில் கையாள வேண்டிய ஒரு நெருக்கடியில் தான் 2021 திமுக ஆட்சிக்கு வருது. ஒன்று, புறநிலை வெளியே இருக்கக்கூடிய நெருக்கடி, மிகப்பெரிய கொரோனா தாக்கத்தினால ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சிதைந்து போயின நிலையில் அண்டை மாநிலங்களில் அரசு ஊழியர்களுக்கு மாதாந்திர சம்பளம் கொடுக்கறதே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கக்கூடிய அவ்வளவு மிக கடுமையான நெருக்கடியில் அது ஒரு புறநிலை நெருக்கடி. இரண்டாவது, எப்பொழுதுமே மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில் சிறு சிறு இடைவெளிகள் இருக்கும். ஆனால் மாநில அரசை செயல்படவே விடாமல் முடக்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒன்றிய அரசினுடைய பாஜகவினுடைய அணுகுமுறை, கவர்னருடைய அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய நெருக்கடிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் அவங்க நிபந்தனை போட்டு உயர்கல்வி திட்டமாக அல்லது யூஜிசியா எல்லாவற்றுக்கும் அவங்க தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிறதா இருந்தாலும் சரி, இப்படி எல்லா வகையிலையும் மிக கடுமையான நெருக்கடியை பாஜக கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி நெருக்கடி, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பாஜகவினுடைய நெருக்கடி. இந்த ரெண்டு நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒரு ஃப்ரெஷ் ஹேண்டராக அதாவது இது வரைக்கும் முதல்வர் பொறுப்பில் அவர் உட்கார்ந்ததில்லை அப்படிங்கிற நிலையில் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளான மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் முதல்வர் பொறுப்பு எடுத்துக்கிறார். இவர் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா, மிகச்சிறப்பான முறையில் ஒரு சர்வதேச பொருளியல் அறிஞர்களோடு கலந்து பேசி இந்த பொருளாதாரத்தை சமநிலைப்படுத்துறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், கொரோனாவை மிக சிறப்பான முறையில் கையாண்டு அதனுடைய தடையுமே இல்லாமல் அதை மாற்றுறது வரைக்கும் சரி, பாஜக ஒன்றிய அரசு தரக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகளையும் கையாளக்கூடிய இடத்துல இந்த எல்லா நெருக்கடிகளையும் மிக மிக சிறப்பாக மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கையாண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அது நான் கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, அந்த ஆட்சி பரப்பில் உடனிருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினராக அதை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். என்ன சொல்லப்போனால், இன்றைக்கி எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு மேஜராக தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அளவில் இருக்கிற செக்ஷன் மார்ஜினலைஸ்டு பீப்புளுடைய வாக்குகள் தான் தீர்மானிக்கும். ஒன்று மைனாரிட்டிஸ், இங்கே பட்டியல் சமூகத்து மக்களுடைய வாக்குகள், சிறுபான்மை அல்லது இடைநிலை சமூகங்களை சார்ந்த விளிம்பு நிலை மக்களுடைய இது. அந்த மாதிரி பார்க்கும்போது மைனாரிட்டிஸோட முழுமையான நம்பிக்கைக்குரிய ஒரே கட்சியாக இன்றைக்கி திமுக தன்னை வலிமைப்படுத்தியிருக்கு. அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் பாகி சொன்னாங்க, அவர் ரொம்ப சரியாகவே சொன்னாங்க. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான முரண்பாடு என்பது தனிநபர் முரண்பாடு அல்லது சின்ன சின்ன நடைமுறை சார்ந்த முரண்பாடு தானே தவிர கொள்கை ரீதியான முரண்பாடு அப்படின்னு புரிந்து கொள்ளவே முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்கக்கிட்ட இந்த ஒரு கொள்கை ரீதியான கிளாரிட்டியே இல்லை. இன்றைக்கி அதிமுகவை பொறுத்தவரையில் அதனுடைய பின்னடைவுக்கு மிக முக்கியமான காரணம், அது வெறும் இரட்டை இலை அப்படிங்கிற அந்த சின்னத்தின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டவர்கள், ஒரு ஆர்கனைசேஷனாக நீண்ட நெடிய காலமாக மரியாதைக்குரிய ஒரு எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா இவங்க காலத்திலிருந்து ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்த அடிப்படையில் அதிமுக தலைமையே எதிர்பார்க்காத அளவுக்கு அதனுடைய தொண்டர்கள் இன்டாக்டாக அதில் கூட இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை ஒரு சித்தாந்த ரீதியாக வழிநடத்தக்கூடிய ஒரு வலுவான ஆளுமை இல்லை. நீங்கள் அது சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பாருங்கள், 2.25 லட்சம் மனைப்பட்டாக்களை 10 ஆண்டுகளுக்கு மேலே வீடு கட்டலன்னு சொல்லிட்டு ஒரே கையெழுத்தில் 2020 அதிமுக அரசு எல்லாத்தையுமே கணக்கு திருத்தம் செஞ்சு அரசனுடைய கணக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஆட்சி பொறுப்பேற்ற முதல் 6 மாதங்களே அது அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போனோன்னே 2.25 லட்சம் மனைப்பட்டாக்களை மீண்டும் அந்த தனிநபருக்கு கொண்டு சேர்த்து திமுக. இது எந்த ஊடக வெளிச்சமும் பெறலை, பெரிய அளவில் செய்தியாக ஆகலை. திமுகவும் இதை ஒரு பிரச்சாரத்துக்காக செய்கிறதாவே நான் நினைக்கல. நான் ரொம்ப வெளிப்படையாக பேச விரும்புகிறேன். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் 9 பேர், இது நான் சொல்வது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சொல்கிற புள்ளி விவரங்கள் உங்களுக்கு அரசனுடைய இணையதளத்திற்கு, வெறும் 9 பேர் மட்டுமே பட்டியல் சமூகம் பழங்குடி மக்களை சார்ந்தவர்கள் வெளிநாடுகளில் போய் படிச்சுக்கிறாங்க. வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு நம்ம ஒரு 24 லட்ச ரூபா நம்ம டொனேஷன் கொடுக்குறோம், மானியம் கொடுக்குறோம்.
ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 160 பேர் வந்து இன்னைக்கு வந்து 160 பேர் இன்னைக்கு வந்து வெளிநாட்டில் போய் படிச்சிருக்காங்க. இது எதுவும் ஊடக வெளிச்சமே பெறலை. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து எல்லாவற்றையும் தாண்டி திமுகவினுடைய திட்டங்கள் நேரடியாக பயனாளியை வந்து நேரடியாக போய் சேருது. அது ஒரு வித்தியாசமான வடிவம். அது சரியா தப்பாங்கிறது பொருளியல் அறிஞர்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் மகளிர் உரிமை தொகை போகுது. ஒவ்வொரு மாணவனுக்கும் திமுகவுடைய திட்டங்கள் போய் நான் சேர்ந்துருக்குது, வந்து பயன் போய் போய் சேர்ந்துட்டு கிடைக்குது. இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அதிமுக ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா நீங்க? இல்லை, அதிமுக தன்னுடைய சித்தாந்த வலிமையை முற்று முழுவதுமாக இழந்திருக்கிறது. ஏற்கனவே தொடக்க காலத்தில் அதிமுகவுக்கு என்று தனித்துவமான சித்தாந்தம் எதுவும் கிடையாது. திமுக எதிர்ப்பு சித்தாந்தம் தான் அதிமுக. ஆனால் திராவிட கொள்கையில் காலூன்றி அதில் நடைமுறை ரீதியாக வந்து திமுகவோட முரண்படுவது தான் கடந்த காலத்தில் அதிமுக செஞ்ச வேலை. ஆனால் இப்போது அவர்களுக்கு வந்து அதை பற்றிய எந்த பார்வையுமே இல்லை என்பதை பல்வேறு விஷயங்கள் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து சிந்துவெளி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு ஒன்றிய அரசு வந்து மாற்றுது. இதுக்கு மிகப்பெரிய எதிர்வினையை வந்து திமுக செய்து. இது வந்து வாக்கு வங்கி அரசியலே இல்லை. சிந்துவெளி நாகரிகமாக, சிந்து சமவெளி நாகரிகமாக, அது சிந்து சரஸ்வதி நாகரிகமாங்கிறது ஒரு ஓட்டு அரசியல் கிடையாது. ஆனால் எதிர்கால தலைமுறையினுடைய தமிழ் நிலத்தினுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்றை பாதுகாக்கிற அந்த முனைப்பில் உடனடியாக வந்து திமுக வந்து எதிர்வினையாற்றுது. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய நூற்றாண்டை கொண்டாடுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அதனுடைய பருவநிலை மாற்றங்களை கையாளுவது தொடர்பான புதிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, வந்து காடுகளுடைய பரப்பை விரிவுபடுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, பசுமை பள்ளிகள் திட்டம்னு வந்து பள்ளிக்கூடங்களெல்லாம் இந்த விழிப்புணர்வு கொண்டு வர விஷயம். இது எல்லாமே பல திட்டங்கள் என்னால் சொல்ல முடியும். எதுவுமே எலெக்ஷன் பாலிடிக்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய விஷயம் அல்ல. தமிழகத்தினுடைய எதிர்கால நலனை மிக கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை மாண்புமிகு முதல்வர்கிட்ட இருக்குது. நாங்கள் வந்து நடைமுறை ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ரிசீவிங் எண்டில் இருக்கிறோம். காவல்துறை சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான களத்தில் எப்பொழுதுமே கேஸ்ட் அட்ராசிட்டிஸை நீண்ட நெடிய காலமே ட்ரெடிஷனாகவே வந்து அதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தான் பார்ப்பான். அடிபட்டவன் மேலேயும் கேஸ் போடுவான், அடித்தவன் மேலேயும் கேஸ் போடுவான். இதுதான் வந்து நான் 35 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். எல்லா காலங்களையும் இதுதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நாங்கள் காவல்துறையை எதிர்த்து போராடுறோம், அந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுனாலே இல்ல அரசியல் ரீதியா, கொள்கை ரீதியாக வந்து சார் அரசியல் ரீதியா இன்னொரு கேள்வி இருக்குது. உங்க கூட பயணிச்ச ஆதவ அர்ஜுனா வந்து இப்போ போய் விஜயை சந்திச்சிருக்காரு, தாவேக்காவில் இணைய போறாரு அப்படிங்கிற பேச்செல்லாம் பலமா பேச ஆரம்பிச்சிருச்சு. இது அரசியல் ரீதியா என்ன தாக்கத்தை உண்டாக்கும்? ஆதவ அந்த பக்கம் போனா என்ன தாக்கத்தை உண்டாக்கும்? இல்லை, தாவேக்கா என்கிற கட்சி மிக பரிதாபமான தன்னுடைய முடிவுரையை 2026 தேர்தலில் அது எழுதி கொள்ளும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் களத்துக்கே வராங்க, அதுக்குள்ள முடிவுரைக்கு போயிட்டீங்க. இல்லை, நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேங்க. ஒரு சாதாரண தமிழ் சமூக பரப்பில் இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிக ஈடுபாடு இல்லாமல் காலத்தினுடைய சூழ்நிலையால் நான் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். தமிழக மக்கள் மிக ஆழமாக கொள்கை சார்ந்த சமூக நீதி சார்ந்த அரசியலால் 200 ஆண்டு காலத்துக்கும் மேலே ரொம்ப கவனமாக பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர்லேருந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார்லேருந்து எங்கள் மாவட்டத்தினுடைய வள்ளலாரிலிருந்து இப்படி பல பெரியோர்களால் ஆன்மீக களத்திலையும் அரசியல் தளத்திலையும் ஒரு சமூக நீதி பார்வை கொண்ட ஒரு ஆழமான சிந்தனை. அதாவது இதில் வந்து சிலர் திரைப்பட கவர்ச்சி உதவிகரமாக இருந்திருக்கலாம், கும்பல் கூட்டத்துக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் அது வாக்கு வங்கியாக மாறியதே கிடையாது. நண்பர் விஜய் வந்து ஒரு ரூட் லெவலில் நாங்கள் இன்றைக்கி கவனிச்சிட்டே இருக்கோம். அவருடைய மாநாட்டுக்கு பிறகு ரூட் லெவலில் பார்க்குறோம். மக்களுடைய அன்றாட பிரச்சனை அட்ரஸ் பண்ணக்கூடிய எந்த தலைவர்களும் அங்கே கிடையாது. அது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக தமிழ்நாட்டில் உருவாகவும் முடியாது. அது நம்பர் 1. ரெண்டாவது தம்பி நாம் தமிழர் சீமான் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அவர் வந்து ரொம்ப மிக குறைவான அரசியல் மரியாதை பெற்றிருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு 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 கொள்கை, அவர் சார்ந்த மிக தவறான கொள்கையை நான் விமர்சிக்கிறேன். பட் அவர் கொள்கையோடு இருக்கார். அந்த கொள்கை RSS பாஜகவினுடைய கொள்கையை வந்து பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அதுவும் தமிழக மக்களால் நிராகரிக்கப்படும். கொள்கை அடிப்படையிலையும் நடைமுறை சார்ந்தும் திமுகவின் மீது சிறுபான்மை மக்களுக்கோ பட்டியல் சமூக மக்களுக்கோ மிகவும் விளிம்பு நிலை மக்களுக்கோ உழைக்கும் மக்களுக்கோ யாருக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் இல்லை. சில பற்றாக்குறைகள் இருக்குதுன்னு சில விஷயங்கள் இருக்கலாமே தவிர அவை நடைமுறை சார்ந்த விமர்சனங்கள் மட்டும்தான்.